வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக விவசாயிகள் விவசாய நிலங்களில் என்ன வகையான பயிர் செய்துள்ளார்கள் என்பது குறித்து கிராம நிர்வாக அலுவலகத்தில் அடங்கல் பதிவேட்டில் பதிவு செய்து வைத்திருப்பார்கள். பொதுவாக விவசாயிகள் வங்கியில் கடன் பெறுவதற்காகவும் அல்லது பயிர்கள் குறித்து காப்பீடு செய்வதற்காகவும் அல்லது இதர தேவைகளுக்காகவும், நிலம் வாங்குதல் விற்பனை போன்ற இதர தேவைகளுக்காகவும் இந்த அடங்கல் சான்றை விஏஓ அலுவலகத்திற்கு சென்று விஏஓவிடம் சான்று பெறுவது இதுவரை நடந்த நடைமுறையாக இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா விஏஓ அலுவலகத்துக்கு அலைந்து விஏஓவை சந்தித்து, அதாவது கிராம நிர்வாக அலுவலரை சந்தித்து அடங்கல் சான்று பெறுவது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒன்றாக கருதப்படுகிறது. இது நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இது போன்ற நிலைகளில் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையினர் வருவாய்த்துறை சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் முயற்சி கடந்த 2020ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. அதில் பொதுவாக பார்த்திங்கன்னா இதற்கு முன்பாகவே பட்டா உள்ளிட்ட விவரங்களை பார்வையிடுவதற்கும் மற்றும் வரைபடம் உள்ளிட்ட விவரங்களை பார்வையிடுவதற்கும் அதில் டிஜிட்டல் முறையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது போன்ற நிலைகளில் அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு விவசாயி அவர் தனது நிலத்தில் என்ன பயிர் செய்துள்ளார் என்ற அடங்கல் விவரங்களையும் டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் முயற்சி நடைபெற்று இப்போ இறுதி கட்டத்தில் இருக்கிறது. அந்த இறுதி கட்டம் முடிந்தவுடன் செல்போன் செயலி அறிமுகப்படுத்த இருக்கிறது. நீங்கள் செல்போனிலேயே விவசாயிகள் அவர்களுடைய நிலத்தில் என்ன பயிர் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்த அடங்கல் விவரங்களை பார்க்கும் வசதியும், மேலும் விவசாயிகளே அவர்கள் நிலத்தில் செய்யப்பட்டுள்ள பயிர்கள் குறித்து அடங்கல் பதிவாவணத்தில் பதிவேற்றும் வசதியும் இந்த டிஜிட்டல் முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது மிகவும் மக்களுக்கு பயனுடைய ஒன்றாக கருதப்படுகிறது. ஏன்னா ஒரு அடங்கல் சான்றிதழ் பெறுவதற்கு அதாவது விவசாயி விஏஓவை போய் சந்திக்க வேண்டும். அவர் அடங்கல் பதிவேட்டை எடுத்து அதில் உள்ள விவரங்கள் குறித்து சான்றளிக்க வேண்டும். இப்போ அந்த நடைமுறை மாற்றப்பட்டு டிஜிட்டல் முறையில் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கும் வங்கிகளும் நேரடியாக அந்த வெப்சைட்டில் சென்று சரிபார்த்து கொள்ளக்கூடிய எளிய நடைமுறைகள் அமல்படுத்தப்பட இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா விவசாயிகள் அவர்களுடைய பணிச்சுமை குறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருந்த இடத்திலேயே அவர்களுடைய பணிகளை முடிக்கக்கூடிய அளவில் இது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது பயனுள்ளதாக இருப்பதாக தெரிய வருகிறது. ஆகவே நாளுக்கு நாள் இது போன்ற நடைமுறைகள் வளர்ச்சி அடைவதன் காரணமாக விவசாயிகள் தங்களுக்கான நிலத்தில் என்ன பயிர் வகை செய்கிறார்கள், அதை செய்ய உள்ளார்கள், செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரங்களை அதில் பதிவேற்றம் செய்து பார்வையிட்டு கொள்ளலாம். மேலும் இதில் என்ன சிக்கல்கள் இருக்கிறதுனா, பொதுவாக ஒரு நிலம் ஒருவர் பெயரில் பத்திரம் இருக்கும், அவர் பெயரில் பட்டா இருக்கும். ஆனால் அதோடைய அனுபவம் சாகுபடி செய்யும் நிலைப்பாடு வேறு ஒருவர் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருப்பார். அவர் குத்தகைக்கு ஓட்டுறவராக இருக்கலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நபராக இருக்கலாம். அப்போ அதற்காக தான் அந்த நில உரிமை என்பது, சாகுபடி செய்யும் உரிமை என்பதும் அந்த நிலத்தினுடைய உரிமையாளரிடம் உள்ளதா என்பதை சரிபார்ப்பதற்காகத்தான் இந்த அடங்கல் பதிவேடு. மேலும் பயிர்களை காப்பீடு செய்வதற்கும் இது போன்ற நஷ்டம், அதாவது மழையால் ஏற்பட்ட நஷ்டம் அல்லது இதர இயற்கை பேரிடர்களால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நிவாரணம் அளிப்பதற்காகவும் இந்த அடங்கல் பதிவேடு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இது போன்ற நிலைகளில் நிலம் விற்க வாங்க இருப்பவர்களும் அந்த நிலத்தினுடைய உரிமை, சாகுபடி செய்யும் உரிமை தற்போது உரிமையாளரிடம் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்கும் முக்கிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என்ன காரணம்னா, நிலத்தை ஒருத்தர் பேரில் பட்டா இருக்கும், பத்திரம் இருக்கும், நிலத்தை மற்றொரு நபர் வாங்கிட்டு நிலத்துக்கிட்ட போகும்போது வேறு மூன்றாம் நபர் அதில் சாகுபடி செய்யக்கூடிய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகள்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு நிலம் சம்பந்தமான துல்லியமான உரிமையாளர் யார், அவருடைய பெயரில் பட்டா மற்றும் பத்திரம் மற்றும் இது போன்ற அந்த சாகுபடி செய்யும் உரிமை தற்போது இருக்கிறதா என்பது, இது போன்ற விவரங்களை டிஜிட்டல் முறையிலே தெரிந்து கொள்வதற்காக இது போன்ற வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான இந்த அடங்கல் ஆவணங்களை பார்ப்பதற்கும் பதிவிறக்கம் செய்வதற்கும் திரையில் நாங்கள் பதிவிடுகிறோம். இது இந்த
வருவாய்த்துறையுடைய இணையதளத்தில் சென்று நீங்கள் அதை தெரிந்து கொண்டு பார்த்து கொள்ளலாம், உறுதி செய்து கொள்ளலாம். ஆகவே நண்பர்களே, சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்கு தெளிவுபடுத்தும் காணொளிகளை நாங்கள் உடனுக்குடனே பதிவு செய்கிறோம். இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள், சட்டம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.